மாட்டேன். இங்க பாரு, நீ இந்த மண்ணில் வரும்போதே உன்னை நான் மதிப்ப வச்சிருப்பேன். இது நான் உனக்கு அம்மா பண்ணி கொடுக்குற சத்தியம். நான் தான் மதிப்பு இல்லாம நாயை விட கேவலமா அலக்கழிக்கப்பட்டுட்டேன். ஆனா உனக்கு அந்த நிலைமையை நான் கொடுக்க மாட்டேன். ஒரு தாயா நான் உனக்கு அதை கொடுக்க மாட்டேன். உன்னை பெத்தெடுத்து இந்த மண்ணில் நான் ஏந்தும் போதே நீ கௌரவமா மரியாதையா இந்த சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தோட நீ இருப்ப. அம்மா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கேன்டா. போதும், நான் பட்ட கஷ்டமே போதும். உனக்கும் சேர்த்து எல்லா கஷ்டத்தையும் நான் வாங்கிக்கிடுது. உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். நான் இந்த உலகத்துல படாத கஷ்டமே இல்லை. நான் படாத அவமானமும் இல்லை. இல்ல, என் பிள்ளைக்கு அது வந்துடக்கூடாது. என் பிள்ளைக்கு அது நிலைமை வந்துடக்கூடாது. இந்தா சாப்பிடு. இல்ல விக்ரமே, எனக்கு பசிக்கல. வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு தான் கொடுத்தேன். இந்த சாப்பிடு. நீ யாரு என்னன்னு என்ன கேட்க மாட்டேங்கிற? உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் அதிகமா பழகினது இல்ல. ஆனா பழகின கொஞ்ச நாளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட சகஜமா பழகின ஒரே பெண்ணுனா அது நீ மட்டும்தான். நான் பொம்பளை பிள்ளைங்களை பார்ப்பேன். ஆனா தோழிய பார்க்க வச்சது நீதான். என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பனை பத்தி நல்லா தெரியும். அவன் கஷ்டத்துல இருந்தாலும் தெரியும், சந்தோஷமா இருந்தாலும் தெரியும். அவன் பிரச்சனை சொல்லாமலே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் உண்மையான நட்பு. அப்படிதான் நீயும். டேனியல் எப்படியோ அப்படிதான் நீயும். இங்க ஒரு ஃப்ரெண்டா தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த சாப்பிடு. இது உன் ஃப்ரெண்டு வீடு, புரியுதா? நீங்க சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். இங்க யாரும் உனக்கு தடை போட முடியாது. இது ஏன் வீடு. இந்த உதவி பண்ண விக்கிக்கே பிரச்சனை ஆயிப்போச்சு. நீ உதவி பண்ணிட்டு இருக்க, உனக்கும் பிரச்சனை வந்துடும். அடைச்சி பிரச்சனையை பார்த்து பயந்து போனா ஆம்பளையே இல்ல. அதுலயும் ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை விட்டுட்டு போறவன் ஒரு மனுஷனே கிடையாது. இப்ப நான் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த சாப்பிடு. நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த உனக்கு அவமானம் வரும். உன்னையும் கண்ணுக்காத வச்சு பேசுவாங்க. பேசட்டும், பரவாயில்ல. சில மனுஷங்க மேல நமக்கு தீராத ஒரு மரியாதை இருக்கும். இப்போ அந்த மரியாதை எனக்கு விக்கத்தா மேல வந்திருக்கு. அத்தா இடத்துல வேற எந்த ஆம்பளையும் அந்த முடிவு எடுத்துக்கவே முடியாது. கேட்டின பொண்ணாட்டி பக்கத்துல இருந்தோம், என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரு பொண்ணுக்காக வந்து நின்னா இருப்பாரு. அங்க அவர் மேல வந்தது ஒரு மரியாதை. அவரு ஆம்பளையா? அவரை பார்த்த உடனே என் உடம்புல சிரிப்பு போச்சு. என்ன தைரியம்! அவர் ஆம்பளை. அதுல பாதி கூட நாள பண்ணல. இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நெஞ்சு நிமித்துக்கிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு நிக்காம பாரு, அவன் தான் உண்மையான ஆம்பளை. நானும் ஆம்பளையா இருக்கதான் விரும்புறேன். என் மனைவி நல்ல ஆம்பளை தான் விரும்புவா, கோலையே இல்ல. இவங்க மட்டும் ஒண்ணு அங்க விட்டுட்டு வந்திருந்தாங்க, நான் இவங்களை வீட்டுக்குள்ளே நடத்தி இருக்க மாட்டேன். இவா வீரனை தான் விரும்புவா. தேர்மொழி இல்ல அண்ணே, இங்க பாருங்க, எங்க அண்ணன் சத்தியமா உங்க மேல சந்தேகம் எல்லாம் பட்டிருக்கவே மாட்டான். ஆமா தேர்மொழி, தடுமாறிட்டான், குழப்பம், யோசித்திருப்பான், அவ்வளவுதான். மத்தபடி உன் மேல எனக்கு நம்பிக்கை என்னைக்குமே குறைஞ்சு போகாது. அதை பத்தி மட்டும் பேச வேண்டாமே. நீ மனசு உடைஞ்சு பேசுற. சத்தியமா சொல்றேன், என் அண்ணன் உன்னை சந்தேகப்பட்டிருக்கவே மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியும். புறத்துல தான் பாவம் 2 நாளா வீட்டையும் சுத்தி சுத்தி வராரு. நான் தான் நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போதே நீங்க கத்தி எமோஷன் ஆகி பிரஷர் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பார்க்க வேண்டாம்னு அனுப்பி வச்சுட்டேன். பாவம் வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ராத்திரியெல்லாம் இங்கதான் வெளியில தான் காத்திருந்தாரு. உன்னை எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு தவிக்கிறாரு. ஒரு பொண்ணை எந்த இடத்துல கைவிடக்கூடாதோ அந்த இடத்துல கைவிடவே கூடாது. நீ என்னை விட்டுட்டு வரல, விக்கி அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. நீ இப்ப சொன்னிய கெட்டின பொண்ணாட்டி பக்கத்துல இருந்தோம், விக்கி தைரியமா இருந்தார்ல, பாத்துக்கலாம் பிரச்சனை சமாளிச்சுக்கலாம் நினைச்சார்ல. இங்க பாருங்க, நீ எல்லாராலையும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி முடிவெடுக்க முடியாது. விக்கி என்ன எப்பவுமே அப்படிதான், எடுத்தான் கவுத்தனும் முடிவெடுப்பான். அவனுக்கு அதுக்கப்புறம் நடக்க போறதுலாம் பிரச்சனையே கிடையாது. அந்த நேரம் சமாளிக்கணும், அதுதான் அவன் யோசிப்பான். அது மட்டும் இல்ல, ஆனந்தியை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். எந்த சூழ்நிலையும் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அண்ணன் தைரியமா அந்த மாதிரி பேசியிருப்பான். ஆனா பொண்ணு அண்ணன் விட்டு கொடுக்கலையே. அவனுக்கு குழப்பம். அந்த இடத்த விட்டு தானே நவந்து வந்தான். கோவத்துல போனாரு. அவமானப்பட்டுட்டு நின்ன, கேவலம் அந்த ஆதரவு முன்னாடி அவமானப்பட்டுட்டு நின்ன. அந்த கோவத்தை கூட காட்டியிருக்கலாமே. இது அவர் புள்ளன்னு நம்பியிருக்க வேண்டாம், ஆனா என் பக்கத்துல நின்றுக்கலாமே. தப்புதான், தப்புதான். அந்த வலி எப்படி இருக்குன்னு நான் உணர்ந்திருக்கேன். வயிற்றுல புள்ள இருக்கும் போது கெட்டின புருஷன் அதை நம்பலன்னு வச்சுக்க, அந்த வலி எப்படி இருக்குன்னு நான் அனுபவிச்சிருக்கேன். நம்மளை பத்தி கவலைப்படதை விட வயிற்றுக்கு புள்ளோட எதிர்காலம் என்ன ஆகுங்கிற பயம் அதிகமா இருக்கும். ஐயோ, என் பிள்ளைக்கு அப்பா இல்லாம போயிடுவாரோ, என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளையும் பட்டுருவானோன்னு தினம் தினம் செத்து குறைச்சிருக்கேன். அதனால உன் வலியை என்னால உணர முடியுது. சேச்சா, உங்களை குத்தி கட்டணும்னு சொல்லலங்க. நீங்க இருந்த சூழ்நிலை அப்போ அப்படி. நான் எனக்குள்ள வலிய சொன்னேன்.
இப்போ தேன்மொழி படுற அவஸ்தை என்னால உணர முடியுதுன்னு சொன்னேன். ஆனா ஒரு நேரத்துல உங்களால அடைஞ்ச காயத்தை இன்னைக்கு நீங்க எனக்கு மருந்தா திருப்பி கொடுத்துருக்கீங்க. தேன்மொழி அங்கேயே விட்டுட்டு வராம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க பாருங்க. என் மேல உள்ள நம்பிக்கையில தானே அழைச்சிட்டு வந்தீங்க. என் பொண்டாட்டி என்ன நம்புவா, எந்த சூழ்நிலை என்ன நம்புவான்னு நம்பி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா. இது போதாதங்க, ஒரு மனைவி மேல கணவனுக்கு இருக்கிற நம்பிக்கை 1000 பேரை கூட்டு போனாலும் என் பொண்டாட்டி என்ன நம்புவா. என்ன முழுசா நம்புனவா அவ ஒருத்தி தானே. நீங்க நம்பிருக்கீங்கல்ல. இப்படிதான் இப்பெல்லாம் லேசாக எமோஷன் ஆகி அழுதுருவாங்க. அவ பார்க்கதான் முரட, ஆனா உண்மையிலே குழந்தை. அதே நம்ம உண்மைதான். அதனால இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. விக்ரம் போதும் அழாத. உண்மைதான், நான் இவருக்கு தீர்க்க முடியாத ஒரு கடனை வச்சிருக்கேன். என் புள்ளைய சமக்கும் போது இது என் புள்ளையே இல்லைன்னு அவ முதுகிலே குத்துன. எப்படி துடிச்சிருப்பா. இப்பவும் நான் தூங்கும் போது அதை நினைச்சு பார்த்துட்டா எனக்கு உசுரே போயிடும். நான் டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வருவேன். வாசலையே 2 பையனும் அப்பான்னு காலை கட்டுவானுங்க. அவனுக்கு அப்பான்னு சொல்லும் போது இந்த பிள்ளைங்களுக்கு தானே நான் அப்பா இல்லைன்னு சொன்னேன், இவனுக்கு என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன்னு அப்படி செருப்பு கழிச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது தெரியுமா. நான் இவங்க கூட சந்தோஷமா தான் வாழ்றேன். ஆனாலும் குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகவே இல்லை. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் அவளை கண்கலங்காம பாத்துக்கணும் மட்டும் எனக்கு தோணும். அவ என்ன பண்ணாலும் அவகிட்ட கோபப்படக்கூடாது, எந்த சூழ்நிலை அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது. இது மட்டும் தான் தோணிக்கிட்டே இருக்கும். இப்படியே இருங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்களும் பெரிய நினைவு மன்னிச்சு ஏத்துக்கோங்களேன். அத பத்தி மட்டும் பேச வேண்டாமே. தென்மொழி, வா டேனியல். ஏதோ சாப்பிட்டியா என்ன? அவ சாப்பிடவே மாட்டுக்காடா. அதான் ஆப்பிள் பழமா வெட்டி கொடுத்து அதையும் சாப்பிட மாட்டேங்கிறா. சாப்பிடு புள்ள. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க புள்ள, சாப்பிடு. சாப்பிடு. டேய், அதை எடுத்து குடுற அவளுக்கு. இரு, நான் ஒன்னொன்னா எடுத்து தரேன், சாப்பிடுவேன். இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, நீ சாப்பிடுங்க. என்னங்க ஒன்னொன்னா எடுத்து கொடுங்க. சரி. ரோகிணி, சொல்லுடா. இந்த பாலை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன், என்ன காய்ச்சி வச்சிரட்டுமா? இல்லடா, நான் அண்ணி பிறந்த பால் குடிப்பாங்க, நான் அப்புறமா காய்ச்சிக்கிடுறேன். சரி, பார்த்து போன உள்ள. சரிடா. இல்ல, நானே காய்ச்சி வச்சுட்டு போறேன். இருக்கட்டும்டா. இல்ல, அங்க தண்ணி இனிமே சிந்தி கிடந்துச்சு, நானே போறேன். தேமொழி, சாப்பிடுமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல உனக்கு. சாப்பிடு. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா வந்து இருக்கதே? என்ன பேச்சு பேசுறீங்க? வயிற்றுல கறி அண்ணன் புள்ள, என் அப்பா. நான் உங்க கூட இருக்கிறது பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கேன். என் அண்ணன் புள்ள, என் அண்ணன் வாரிசு, என் அப்பா. நாங்க உனக்கு இருக்கோம். எனக்கு கூட போனா பாக்கட்டும் பரவாயில்ல. ஒரு ஃப்ரெண்டா சந்தோஷமா இந்த வீட்டுல சுதந்திரமா இரு. இங்க பாருங்க, வருத்தப்படாதீங்க, வயிற்றுல வளராது. சரி சரி, நம்ம என்ன வெளியில எங்க வாக்கிங் ஏதாவது போயிட்டு வரலாமா? ஆமாமா, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். வெளியில போயிட்டு வருமா? நீ வயிறு வச்சுக்கிட்டு எப்படி? அது என்னமோ தெரியல, 6 மாசம் தான் ஆகுது, வயிறு ரொம்ப பெருசாய் போச்சுது. எனக்கு என்னமோ மறுபடியும் ரெட்டதான் நினைக்கிறேன். ஸ்கேன்ல தெரியலையா? 5 மாசத்துக்கு ஸ்கேன் இன்னும் எடுக்கல. ஏன் வேண்டான்னு பிடிவாதமா இருக்கா? இல்ல, என் புள்ள நல்லபடியா இருப்பா. சரி சரி, நான் போய் குக்கர்ல பருப்பாக்கி போட்டுட்டு வரேன். ரோகிணி, நான் போட்டுக்கிட்டு அங்க இரு. இருடா, நான் வரேன். இல்ல நீ வரண்டா, உங்க தண்ணி சிந்தி கிடக்கு, நான் தொடச்சிட்டு வரேன். இவர் செய்யற வேலை இதெல்லாம் என் மேல பாசத்துல இல்ல, இந்த அவங்க மாப்பிள்ளை மேல பாசத்துல. நான் செய்யணும், அதான் என்ன செய்யக்கூடாதுன்னு அவன் செய்தான். இப்படிலாம் நட்பு கிடைக்கிறது வரும். கௌரவம் பார்க்காம செய்யறதெல்லாம் உண்மையிலே வரும். கௌரவமே பார்க்க மாட்டான். இப்ப நான் செய்யலன்னு அந்த வேலையை இவங்க தான் செய்வாங்க. எப்படி நான் இவங்க செய்ய சொல்வேன்னு அவன் முந்திக்கிட்டான். பாசக்காரன். டேய் மாப்ள, குக்கர்ல பருப்பு போட்டுட்டேன், பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன். சரியா? சரிடா. அப்படி ஒரு காஃபியும் பார் கொண்டு போட்டுறேன் மத்துக்க. சரி 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 சரி, இரு போட்டு தாரேன். வேண்டாம் டேனியல், நான் போட்டுக்கிறேன். இல்ல அவன் கேட்டுட்டா, நான் போட்டு கொடுக்கேன். அது ஜெயராஜன் தானே வராங்க? ஆமா, ஜெயராஜன் தான் வரா. ஆமா, ஜெயராஜன் தான் வராங்க. ஆமா, வாங்க ஜெயராஜன். வாணே. என்னம்மா, உடம்புக்குலாம் பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லண்ணே. வாங்கடா, எங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல, காஃபி எல்லாம் வேண்டாம். சரிங்கத்தா. சரிண்ணே, நீ பேசிட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன். ஆண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, சொல்ல வேண்டியதான் அவன் கிட்ட. அம்மா, எல்லாம் நம்ம புத்திசாலித்தனம் முதல்ல நடந்துக்கிடுவேன். ஏண்டி அவமான வரும்னு தெரிஞ்சிருக்கு, அவன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதா என்ன? சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அதெல்லாம் அவன் சமாளிச்சுட்டு இருப்பான். இப்ப ஊரு முழுக்க ஏண்டு ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா பார்த்ததே இல்லை. வாங்கிட்டு வந்து வர அப்படி தப்பு நடந்திருக்குல்ல, அவங்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு நீ. அவனை எப்படினாலும் காப்பாத்திருப்பான். உன்னை இந்த அவமானமே பட விட்டுருக்க மாட்டான்.
ஊர் முழுக்க பேப்பர் முழுக்க ஏன்டி பைக்க பிடிக்கிற நியூஸ் கேட்டல இருந்து எனக்கு ஏன் இப்படி பண்ண? சரி என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நான் பக்குவமா அவங்கிட்ட சொல்லி அதை எப்படி முடிக்காம முடிச்சிருப்பேன்ல. நான் வெளிநாட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். ஓ, ஒரு அடி எழுதி விட்டுட்டு புலன் முடிவு பண்ணி போயிருக்க. சரி சரி, அதை விடுங்க, நல்லதா இருக்கேன். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? அந்த பொண்ணு என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி? நானும் நீ ஏதாவது ஒரு வழியில சந்தோஷமா இருந்துருவேன்னு நினைச்சேன். இப்படி மேலும் மேலும் அடி மேலும் அடி பட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. அதான் சொல்றேன். சரி, இனி வரத நான் பாத்துக்கிறேன். வா கிளம்பு. உங்க மாதிரி பழி வந்துடும். ஆமா, வந்துரு போது பழி. வா, வந்தாலும் எனக்கு பார்க்க தெரியும். பார்க்க வேண்டியவர் கை விட்டுட்டாரு. அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். உன் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். அவன் குழப்பத்துல இருந்திருக்கான், அவ்வளவுதான். இப்ப கூட அவனுக்கு குழப்பம் போகல. ஆனாலும் உன்னை கைவிடக்கூடாது மட்டும் தான் அவனுக்கு தோணுது. இப்பவும் அவனுக்கு எதுவும் தெரியல. ஆனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாமே. தப்புதான், அவன் அங்க இருந்து போயிருக்க கூடாது. ஆனா அவன் இடத்துல யாரா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருக்கன்னு செய்வாங்க. என்ன நம்பி இருக்கணுமே. தப்புதான், மனசு உடைஞ்சு போயிட்டியா? செத்துட்டேன். நாளைக்கு தீர்ப்பு நாளே. கோர்ட்ல ஒன்னையும் வர சொல்லிருக்காங்க. இதை விட ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. எப்படி சமாளிக்க போற? பழகி போச்சு. இது பழகிக்க முடியாது. கோர்ட்ல கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. உன்னை விட பொண்ணு தெரியும் போய் போய் தான் இருக்கான். இல்ல, இந்த திருப்பு ஆதிரா ஜெயிக்க கூடாது. இல்ல, ஆதிரா ஜெயிக்க கூடாது. குழந்தை யாருன்னு கேட்பாங்களே. நான் தான் அவமானமா நிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறோம் தெரியல. சரி, பார்க்கலாம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா காலைல வருவேன் கூப்பிடுறதுக்கு. கண்டிப்பா ரொம்ப அசிங்கப்பட்டுருவேன். சரி, இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் இருப்பேன். நான் இருப்பேன், புரியுதா? உனக்கும் உன் குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கௌரவமா வாழ வைப்பேன். சரி, நாளைக்கு 10 மணிக்கு கூப்பிட வரேன். மனசு மட்டும் விட்டுறாத. சரி. இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உன் கூட இருப்போம். இங்க பாரு, நான் போய் சொல்லல, சத்தியமா சொல்றேன். யாரை விட்டாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ படுற வேதனைய பார்க்க முடியல. உன்ன மாதிரி ஒரு குறும்புக்காரி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனா இந்த குறும்பு பண்ற உனக்கு வர பிரச்சனையும் அவமானமும் கணக்குல அடங்காதே. ஆனாலும் இத்தனை அவமானம் வேதனைப்பட்டும் நீ மற்றவங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் இப்ப பாரு. உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது வர. இங்க பாரு, உன் நட்பை நான் விட்டுற மாட்டேன். உன்னை எந்த நிலைமையிலும் நான் கைவிடவும் மாட்டேன். என்ன அவமானம் வந்தாலும் சரி, உன் பின்னாடி நாங்க இருப்போம். நாங்க இருக்கோம் தேமலி, நாங்க பாத்துக்கலாம். நாளைக்கு கோர்ட்ல எது வேணாலும் கேட்பாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீ கவலைப்பட்டாத, நாங்களாம் உன் கூட இருக்கோம். உன் கூட இருக்குங்களை மட்டும் மறந்துடாத. என்ன வேணாலும் கோர்ட்டு பேசிட்டு போட்டோம், நீ மனசு மட்டும் விட்டுறாத. ஆமா அண்ணே, மனசை மட்டும் விட்டாதீங்க, நாங்க கூட இருக்கோம் அண்ணே. சத்தியமா சொல்றேனே, உங்களை கைவிட மாட்டோம் அண்ணே. இந்த தெய்வத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் உண்மையான உறவுகளை மட்டும் கொடுக்கறதுல தயங்கவே இல்லை. உண்மையான உறவுகளை கஷ்டத்துலதான் உணர முடியும்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் இப்ப இருக்கிற அவமானத்துக்கு இதே வேற சொந்தம் பந்தமா இருந்தா அடிச்சு கல்லால் அடிச்சு துரத்தி ஊரை விட்டு அடிச்சு துரத்தி இருப்பாங்க. ஆனா இந்த நிலைமையில கூட என்ன அவமானம் வேணாலும் வரட்டும், நான் உங்க கூட இருக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் எனக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த தெய்வம் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதோ என்னமோ தெரியல. பொய்யான உறவுகளை மட்டும் பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு உண்மையான உறவுகளை கொடுக்கறதுக்கு தான். நான் உங்க மேல என்னைக்குமே சந்தேகப்பட்ட கூடாதுங்கக்காக தான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து உங்களையும் எனக்கு அந்த தெய்வம் கொடுத்துருக்கு. இல்ல, நான் தைரியமா தான் இருக்கேன். தைரியமா தான் இருக்கணும். நாங்க
தேன்மொழி அத்தை நம்பினாங்களா? ஐயா, பாட்டிக்கு உங்க மேல சந்தேகம் இல்ல. நீங்க பாட்டிட்டு மறைச்சிட்டீங்க தான் கோவம். அதையும் ஏன் எதுக்குன்னு ஆனந்தி விளக்கம் கொடுத்த உடனே பாவம் ரொம்ப அழுதாங்க. நான் படாத கஷ்டத்தையும் கூட இவ அதிகமா பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. பாவம் வீடே அழுதுகிட்டு தான் இருக்குது. நாளைக்கு கோர்ட்ல நடக்க போறத நினைச்சுதான் பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. தேன்மொழி பயப்படாத, நாளைக்கு கோர்ட்ல வாதாட போறதே அன்னக்கிளி பாட்டி தான். ஆமா தேன்மொழி, நாளைக்கு கோர்ட்ல வாதாட போறதே அம்மாதான். இந்த கேஸுக்குள்ள வரவே மாட்டேன்னு சொன்னவங்க உனக்காக தான் திரும்ப உள்ள வந்திருக்காங்க. எப்படியும் ஆதிரா கிரிமினல் லாயரை தான் பிடிச்சிருப்பா. கண்டிப்பா உன்னை அசிங்கப்படுத்துதான் அவங்க முதல் நோக்கமா இருக்கும். உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம். அப்பதானே பொடுத்த கோபத்துல ஏதாவது பண்ணுவாங்க. இந்த கேஸ் கேன்சல் ஆகும். ஆதிராக்கு டைவர்ஸ் கிடைக்காது. அதனால கோபத்தை தூண்டதுக்காக எந்த எல்லைக்கும் போவா. அந்த கிரிமினல் லாயரு எல்லை மீறி பேசுவான். எதுக்கும் பயந்துராத. என்ன அவமானம் வரட்டும், நாங்க உன் கூட இருக்கோம். அது மட்டும் உன் மனசுல இருந்தா போதும். பொண்ணுத்திரன் எனக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ண போறாங்க. நாங்க அண்ணன்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். தேன்மொழி எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாமெல்லாம் கூட இருக்கலாம். அதனால அந்த இடத்துல மட்டும் கோபப்பட்டாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். இங்க பாரு, அந்த இடத்துல அவமானப்பட போறவா நீதான். கோபத்திலயோ உணர்ச்சி வசப்பட்டோ வேற எந்த வார்த்தையும். இங்க பாரு, கண்டிப்பா தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துடும். அன்னைக்கிளி பாட்டி இது வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னவங்க இப்போ வராங்கன்னா கேஸ் எவ்வளவு விபரீதமா போயிருக்குன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்க. கூட சிரம பண்ணிக்காது. அதனால இந்த கேஸ் நிச்சயமா நமக்கு சாதகமா தான் வரும். ஆதிராக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு நாளைக்கு மட்டும்தான். அவ தோக்குறதும் ஜெயிக்கிறதும் நாளைய தீர்ப்புல தான் இருக்குது. இப்ப நீங்க வந்து தொலைவில மூஞ்சி மாறிலாம் பேசுறேன். யாரு பேசுறது? நல்லா பாத்துக்கிட்டு ஆனந்தி, உன் பெத்த தாயா ஒரு சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான் பாரு. தேவையில்லாம வார்த்தை விட்டா சின்ன பையல பச்சை புள்ள கூட கேள்வி கேட்கதான் செய்யும். படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த குடும்பத்தை நம்பாத நம்பாதே. அதுல இந்த திருட்டு பையன் நம்பவே நம்பாதேன்னு சொன்னேன். அவன் தான் வேணும்னு போடல. அதான் இப்ப இன்னொரு பப்பாட்டி வச்சிருக்கான். என்ன விட ஆனந்தி, உன் மண்டை பொளக்கல. விடுங்க. சூரியனை பார்த்து நாய் குறைக்கனால எதுவும் ஆக போறது இல்ல. இவனை இப்படியே தூக்கி வச்சு காப்பாத்து. எத்தனை நாளைக்கு காப்பாத்துற நானும் பாக்குறேன். அந்த தேவலி வைத்தோட பிள்ளைக்கு இந்த திருட்டு பையன் அப்பாவா? சரி பாசலே, உன் புசன அப்பாவா? இல்ல இத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த திருட்டு பையன் அப்பா பேப்பர்ல சும்மா எதுக்கு போட போறாங்க? ஆமா, தேன்மொழி பிள்ளைக்கு என் புருஷன் அப்பா. இப்ப என்ன பண்ண போற? நான் சமாளிச்சு வாழ்ந்துக்கிடுவேன், நீ போ. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி இவன் கூட வாழமா? ஒழுங்கா பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வழிய பாரு. ஒழுங்கா பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வா. இந்த திருட்டு பையனுக்கு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். அப்பா சொல்லியே விட்டுருக்காங்க. பெத்த தாயி புள்ள வாழணும்னு நினைக்கணும். புள்ள இப்படி நாசம்னாக்கு நினைக்க கூடாது. பெரிய மனுஷி, நீங்க பேசுறது போதும். கண்ணால எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளை இன்னொருத்தி கூப்பிட்டு அவளுக்கு பிள்ளையும் கொடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். என் பிள்ளை அதையும் ஏத்துக்கிட்டு இங்க வாழணும். அவ மூளை செலவு செஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் அவ புத்தி கட்டமா நடந்துட்டு இருக்கா. எடிங்க பாரு, இந்த குடும்பமே சேர்ந்து உன் மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்க. சொன்னா கேளு, இந்த குடும்பத்தை இருக்காத. ஆமா, நான் சின்ன பிள்ளை பாரு, என் மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்க. போமா வீட்டை பாக்க. அப்பா உன்னை கையோட கூட்ட சொல்லிருக்காங்க. அந்த மனுஷன் ஒண்ணு என்ன கட்டி கொடுக்கல. இந்தம்மா இவதான் உன் புருஷனே கையை பிடிச்சு கொடுக்கல. என்ன கூட்டிட்டு வந்ததே என் பொடுத்துற மாமா. அவரை கூப்பிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் வேலை பார்த்துட்டு போ. உங்க அப்பாக்கு தான் ரொம்ப கோபப்படுவாங்க. வீட்டை பக்கம் வா. அவர்லாம் கோபப்பட வேண்டியதான். ஏ அப்பா ரொம்ப அக்கறை. ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு பேர் காலம் பார்த்து என் பிள்ளையை எப்படி தூக்கி சமந்துட்டாரு. பெருசா அப்பா அப்பாங்க ஒரு நாள் வந்து என் பிள்ளைய பார்த்துட்டு போயிருப்பாரா? என்ன புதுசா என் மேல அக்கறை? அந்த ஆதிரா கிட்ட காசு பணம் வாங்கிருக்கீங்களா என்ன? அடியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த திருட்டு பையன் உன்னை ஏமாத்திருக்கான். இன்னொரு வாட்டி என் புருஷனை தரக்குறவா பேசுன அந்த தரம் நடிக்கண்டா. நானே உன்னை அடிச்சு அனுப்பிடுறேன் போ. இன்னைக்கு பெத்தவ சொல்றது உனக்கு அப்படிதான் இருக்கும். இந்த குடும்பமே சேர்ந்து உன்னை ஏமாத்தி தெரிய விட போகுது. அப்ப தெரியும் உனக்கு. படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த திருட்டு பையன் தேர்மொழி கூட ரகசியமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னு. கேட்டியா நீ? நான் வயித்துல புள்ளைய கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். நாளைக்கு தேர்மொழி உன் புருஷன் சேர்ந்து உன்னை அடிச்சு தத்துவாங்க. புள்ளைய தூக்கிட்டு நீ அங்கதான் வரணும், மறந்துடாத. மரியாதையா வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். இந்த தேர்மொழிக்கு ஒரு புருஷனா பத்தாது. கோத்த கிளப்பாம இங்க இருந்து கிளம்பணும். நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம் யார் உண்மையானவங்கன்னு தெரியும். கிளம்புமா. அந்த தேர்மொழி உன் வாழ்க்கை தட்டி பறிச்சுட்டால. நீ தயவு செய்து கேட்டு போறியா? அப்போ நீ தேர்மொழி ஏத்துக்க போற? ஆமா, அவளை நான் ஏத்துக்க போறேன். போடுமா. ஒரு பொம்பளை எதை வேணாலும் பங்கு போடாட்டி கெட்ட புருஷனை பங்கு போட மாட்டா. நீ பாதவத்தி அத கூட பங்கு போட்டுட்டு இருக்க. போடுவேன். என் புருஷன் சந்தோஷமா இருப்பாருன்னா அதையும் நான் போடுவேன். நீ கிளம்பு. நாளைக்கு ஒன்னு அடிச்சு துரத்திடுவாடி இந்த தேர்மொழி. சரி, நீ கிளம்பு. பேப்பர் முழுக்கச்சி. பேப்பர் திறக்க முடியல, டிவி திறக்க முடியல. கேடு கட்ட குடும்பம். அந்த தேர்மொழி தப்பானவ. கடைசில உன் புருஷனையும் கடிச்சா பாத்தியா? நான் விட்டுட்டு போயிருக்க கூடாது. அன்னைக்கு ஆமா என் புள்ள நான் சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருந்தா இப்படி கொண்டு வர வந்து பேசிருக்க மாட்டாரு. வீணா தம்பி வேற பழிய சுமந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ நான் செஞ்ச போவோம் போவோம் போவோம். இது எங்க கொண்டு போயினாலும் கழுவ முடியாது. நாளை கை விட்டுட்டேன். அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். விட்டுட்டேனே. எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என் புள்ளதான் நான் சொல்லியிருக்கணும். அவ ஒரு பக்கம் செத்து போயிருப்பாளு. எங்க தம்பி வேற பழிய சுமந்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாருமா, அப்படியே என் புருஷன் தப்பு பண்ணிருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் அனாவசியமா தலையிட வேண்டாம். இந்த வாட்டி என் புருஷனின் தேர்மொழி பத்தி தப்பா பேசுன. நீ உனக்கு மானச்சூட இல்லையாடி? உன் புருஷனை அவ தட்டி பறிச்சிருக்கான். உன் இடத்த அவ புடிச்சுக்கிட்டாடி. ஆமா புடிச்சுக்கிட்டா. இப்ப என்ன? போய் தொலை. ஐயோ பாவம், இந்த பொண்ணு சமாளிச்சுட்டு இருக்குது. படிச்சு சொன்னடி, இந்த திருட்டு பையல நம்பாதன்னு. அவன் மொழி ஒரு பொம்பளை பிள்ளை விடாது. தேர்மொழி விட்டா வச்சிருப்பான். அவ வேற ஆள் பாக்குக்கு பல இருப்பா. அதான் போய் தோத்துட்டான். நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? முத இங்க இருந்து போகல, அடிச்சு துரத்துவேன். என் தரணி பாத்துட்டு இருக்காத, இவள அடிச்சு துரத்து. பெத்த தாயா அடிச்சு துரத்துன்னு சொல்ற? பின்ன யார் வீட்டு பொம்பளை பிள்ளை விட்டு வச்சிருக்க? நீ யாருன்னு கேக்குற? சின்ன பாட்டி, என் புருஷனை பத்தியோ தேர்மொழி பத்தி ஏதாவது பேசுன? நரம்பு இல்லாத நாக்குனால இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? மனுஷியா இருந்தா பேச மாட்டாங்க. அங்கதான் பணப்பை பிடிச்சு ஆட்டுதே. சத்தியமா சொல்றேன், இங்க இருந்து போகல தொலைச்சு. யாவாய் அடிச்சிடலாம், ஊர் வாயை அடிக்க முடியாது. அந்த தேர்மொழி ஊருக்குள்ள கூட வர முடியாது. அவளை வேற சேர்ந்து கொல்லறிஞ்சு கொன்னுவானுங்க. ஊர் மானத்தை கெடுத்துட்டு இருக்கீங்களா உட்காந்து? கல்லறிஞ்சு கொள்வாங்களா? ஆமா, இங்க இருக்கிறது எல்லாமே உத்தமர்களும் நீதிமான்கள் தான் இருக்காங்க. அதனால அந்த பாவப்பட்ட பெண் மேல கல்ல கொண்டு தான் எறிவாங்க. அப்படி உத்தமனா இருக்கணும் நீதிமானும் கல்ல கொண்டு எறியட்டும் பாத்துக்கிறோம். ஒரு உத்தமனும் ஒரு நீதிமான கொண்டு என் முன்னாடி நிறுத்துமா? இவ்வளவு பேசுறிய? ஓ புருஷனை கொண்டு என் முன்னாடி நிறுத்து பாப்போம். என்ன அலக்கலே ரொம்ப பேசுறீங்க? கரெக்டா தானே கத்த சொல்லிட்டு இருக்காங்க. உங்க புருஷன் உத்தம நீதிமான்னா கொண்டு நிப்பாட்டுங்க. வர சொல்லுங்க. உங்க புருஷன் உத்தம நீதிமான் தானே? உங்க புருஷன் உத்தம தானே? கொண்டு நிப்பாட்டுங்க. என் பிள்ளைக்காக பேச வந்தா என்னைய மறக்கறீங்களா என்ன? இல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க அந்த பொண்ணை கல்ல கொண்டு எரிஞ்சு கொண்டுருவீங்கன்னு. நீதிமானும் உத்தமனும் எரியட்டும், அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எரிய வேண்டாம் நான் சொல்லவே இல்லையே. நானே அவளை நடு சந்தில கூட நிப்பாட்டேன். நீதிமானும் உத்தமனும் கல்ல கொண்டு எரியட்டும். நான் சொல்றது சரிதானே? ஆக மொத்தம் என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்க. இது நீங்க அக்கறையில பேசலாமா? அக்கறையில பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது அக்கறை இல்ல, பணத்தை வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. புள்ள வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, பணம் வந்தா போதும்னு நினைச்சிட்டீங்க. பணத்துக்குள்ள நான் அளந்து கிடக்கல. இல்ல, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்க பொண்ணு இங்க வாழ்றது பிடிக்கல. அந்த ஈகோ கூட இருக்கலாம். ஒரு நாளாவது பொண்ணை இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் தான் ஈகோவை தீர்த்துக்குன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கைய சூன்யமாக்காதீங்க. அவ இங்க சந்தோஷமா தான் வாழ்றா. அவளை புரிஞ்சுக்கிட்டா அவ புருஷன் இருக்கான், போதும். அவ இங்க சந்தோஷமா தான் வாழ்றா, நீங்க கிளம்பலாம். இந்த குடும்பத்துல இருக்கிறது ஒண்ணு கூட ஒரு படி கிடையாது. என்ன குடும்பமா தெரியல. இந்த நிக்கலே தமிழ் இவ அவ புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம், ஆனா என் புள்ள கொடுக்க கூடாதா? ஆனந்தி வாழ்க்கையும் தமிழ் வாழ்க்கையும் ஒண்ணு இல்லையே. ஏன் நீங்க ரெண்டு ஒண்ணாக்குறீங்க? அவங்க ரெண்டு வாழ்க்கையும் ஒண்ணு இல்ல. நீங்க கிளம்புங்க. டேய் விக்கி, உன்கிட்ட இருந்து என் புள்ள நான் பிரிச்சு கூட்டிட்டு போகல. அது என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் நடக்காது. அவ ஏன் சொத்து, ஏன் உசுறு, அவ ஏன் உசுரை பெத்து கொடுத்தவ. அப்படி லேசா விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அவ ஏன் சொத்து. நான் பெத்தவ. நான் அவ கூட வாழ்ந்தவன். என்ன மனசு சுமந்தவ. பார்த்தல சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் 75 பொண்டாட்டி கட்டுவான், நீ அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவ. அவங்க 100 கட்டட்டுமே. அவர் இதயத்துல ஒரு இடத்துல எனக்கு இடம் இருக்குது, போதும். சீ, நீ எல்லாம் ஒரு பிள்ளைடி, மானம் கட்டவள. ஆனந்தி, உனக்கு எப்படி நன்றி சொல்லணும் எனக்கு தெரியலமா. இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லம்மா, எந்த சூழ்நிலையும் நீ நிதானத்தை இழக்கவே இல்ல. உண்மையில நீ கொன்னவதிதான். தரணி, இனிமேல் எங்க அம்மா கால் வீட்டுல வந்தா அங்க அடிச்சு துரத்து. சரிங்க நீ. அவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விட வேண்டாம். நாளைக்கு தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும். என்ன ஆனாலும் சரி, அண்ணனையும் தேர்மொழியும் வாழ வைக்கணும். இந்த ஆதிரா நாளைக்கு என்னென்ன பிளான போட்டிருக்கானே தெரியல. ஆதிராவுக்கு இருக்கிறது இந்த ஒரே வாய்ப்பு, இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு. நாளைக்கு அவ தோத்துட்டானா அதுக்கப்புறம் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்புறம் வந்தானா அடிச்சு துரத்தி அனுப்பிடலாம். எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிடலாம். மாமா, கொஞ்சம் கடை வரைக்கும் பொண்ணு போயிட்டு வரேமா. இல்ல பொண்ணு தர அக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காதையா? இல்லக்கா, நான் ஒண்ணு நினைக்கலக்கா. ஐயா, மனசு உடைஞ்சு போயிடாதையா. இல்லக்கா, நான் அவளை விட்டுக்க கூடாதுக்கா. அண்ணே, அவமானத்தை தேடி தந்துட்டல. நீங்க நம்புறீங்களே, இது போதாதா மாமா? இந்த பாசத்துக்கு முன்னாடி வேற ஒண்ணுமே இல்ல மாமா. அவனுக்கு இங்க நிக்கும் போது நான் அவளை விட்டுக்க கூடாது. அவன்
தொலைஞ்சு போய்கிட்டு இருக்கான். போடா. இல்லக்கா, அங்கதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போயிட்டு போயிட்டு வரான். ஆனா தேன்மொழி கிட்ட பேசல, அவளும் ஏறெடுத்து பார்க்கல. போல நின்னுட்டு வாரான். இந்த பையனுக்கு மட்டும் ஏன்டா இப்படி கஷ்டம் வருது? அந்த சதிக்காய் ஆதிரா பார்த்த பார்வை டைவர்ஸ் வரைக்கும் எப்படியாவது பாதுகாக்கணும் தான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. போதவத்தி ஆதிரா தட்டி தூக்கி கூட்டு வந்திருக்கா. பாவம், அவளும் எவ்வளவு மூடி மறைக்கணும்னு நினைச்சிருக்கா. இவங்க ரெண்டுத்துக்கும் போராட்டம் முடியவே முடியாதாடா. பொண்ணா பிறந்தா போராடணும், ஆனா இருந்தா வலிய தாங்கணும். இது எழுதப்படாத விதி. ஆனந்தி, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன் இந்த சூழல் இந்த குடும்பத்தை நீ விட்டு கொடுக்கவே இல்லை. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம குடும்பம். எனக்கு இந்த குடும்பம் என்ன குறை வச்சதே? அன்பு காட்டலையா, மதிப்பு கொடுக்கலையா? எல்லாமே நிறைவா தானே கொடுத்துருக்கீங்க. இதை விட வாழ வந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு குடும்பத்துல படுற பாட்டை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். தன்மானத்தை விட்டு, மானத்தை விட்டு, அன்பு பாசம் எல்லாத்தையும் விட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி இல்லையே. என் புருஷன் ஒரு நெஞ்சுக்குள்ள வச்சு என்ன பாத்துக்கிட்டாரு. 1000 அழகி வந்தாலும் அவருக்கு இவன் பெருசா தெரியாது. பொண்ணு தர அம்மா இருக்கட்டும், அம்மா ஸ்தானத்துல தருணி அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். நீங்களும் உங்க சொந்த பிள்ளையா என்ன பாக்குறீங்க. இதுக்கு மேல வாழ வந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? இது போதும் த. என் வீட்டுல இருந்ததை விட நான் இங்க நல்லாதான் இருக்கேன். இல்லம்மா, உனக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். ஆமா ஆனந்தி, உனக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். உண்மையிலே உன்னை என் தம்பிக்கு கட்டி வச்சதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுதோம்மா. நீ உண்மையிலேயே இந்த வீட்டு மூத்த பிள்ளைதான். உண்மை சொல்றேன், இனிமேல் உன் பாசத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு இருப்போம். இதுக்கு மேல எனக்கு என்னத்த வேணும்? நாளைக்கு எப்படியாவது தேன்மொழியை மட்டும் காப்பாத்தி கூட்டு வந்துருவோம் த. அவனும் பொண்ணு திறமமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நமக்கு நிம்மதி தானத்த. ஆமாம்மா, இந்த பிள்ளைல அழிச்சு கிடக்கும், நான் போய் பாக்கேம்மா. சரிங்க த. ஆனந்தி, ரொம்ப அவமானத்தை எடுத்துக்கிட்டே. நானே நீங்க அவமானப்பட்டு இருக்கீங்களேன்னு நொந்து போயிருக்கேங்க. இல்லடி, எனக்கு அது பெருசாவே தெரியல. என் பொண்டாட்டி என்ன நம்புறா, அது போதும். மத்த யாரும் என்ன நம்பணும் அவசியம் இல்லடி. என் கூட வாழ போறவா நீ தானே. உங்களுக்கு கஷ்டமா இல்லையாங்க? பேப்பர் டிவின்னு என் பொண்டாட்டி நீ நம்பலடி, எனக்கு அது போதும். ஒண்ணு இல்ல. எங்க அவமானப்படுறது என்னால பார்க்க முடியலங்க. போதக்கரைக்கு எங்க அம்மா வேற அவளை அடிச்சு துரத்தி இருக்கணும். சரி விடு. தம்பி தூங்கிட்டானு பாரு. அவன் முழிச்சுதான் கிடக்கான். சரி, தம்பி போடி. அண்ணன் போட்டிட்டு இருந்தான், என்னன்னு பாத்துட்டு வரேன். சரி, உள்ளே கொண்டாங்க. பாப்பா, அம்மா உள்ளதா இருக்காங்க, போய் கூப்பிடுறியா? நம்ம அம்மா உள்ளதா இருக்காங்க, கூப்பிடுறியா? நம்ம வீட்டுக்கு வாங்க, அப்பா உங்களை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லியம்மா. நீ கூப்பிட்டா அம்மா வருவாங்க. வரமாட்டேன், நான் கூப்பிட்டா வரமாட்டேன். நீ கூப்பிட்டா அம்மா வந்துடுவா. வாண்ணே, வா. என்னம்மா, ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கேனே, உள்ள வா. அவா இருக்கானே? அழுதுகிட்டே இருக்காளா? அழாம இருப்பாளானே, ஒரே அழுக அழுதுகிட்டு இருக்கா. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கானே. அழ வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. அது எப்படின்னே முடியும்? நொந்து போய் உட்கார்ந்துருக்கா. டிவி பேப்பர் நியூஸ்னு எது திறந்தாலும் அவ கதை தான் ஓடுது. அவளால எப்படின்னு நிம்மதியா இருக்க முடியும்? பாக்கக்கே பாவமா இருக்கே. சரி, பாப்பா கிட்ட கூட்டிட்டு போ. பாப்பால பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவா. இந்த கூட்டிட்டு போ. நீ வந்து பேசனே, தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசனே. அவளுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய இடத்துல நான் விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு என்னண்ணே, சாரி வந்து கேளுனே. அவளை பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு அவ மேல எதுவும் சொல்லிடாதமா. இல்ல இல்லண்ணே, உனக்கு அவ மேல சந்தேகம் இருக்குதா? இல்ல அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, பிறகு ஏன் அந்த இடத்துல இருந்து போன? இப்ப அவ அததான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிண்ணே, நீ வந்து பாரு வா. பாப்பா, இங்க வா. அண்ணே. என்னம்மா? அது உன் பிள்ளை. என் பிள்ளையா? என் பிள்ளையா? என் பிள்ளையா? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. நான் எப்படின்னு கேட்டாலே அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிருங்க. நான் எப்படின்னு கேட்டாலே அசிங்கமாயிருமே. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. எப்போ நடந்தது? 3 மாசம் நான் அங்கதான் இருந்தேன். நான் இப்படி என்னை பார்க்கறதே அசிங்கம். இல்ல, நான் இப்படி சொல்றதே அசிங்கம். பாப்பா, அன்னை கூட்டிட்டு வந்தானே. அண்ணே, அண்ணே வந்திருக்கான். நான் பாப்பா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். சரி. பாப்பா, இங்க அம்மாவா? யார் சொன்னா? அப்பா, அம்மா உள்ள இருக்காங்க, போய் பாருன்னு சொன்னாங்க. உள்ள போகாதே. அவ
இல்லம்மா, நான் தூரத்துல இருந்து பாத்துட்டு போறேன்னு. அண்ணா வேண்டாண்ணே. இல்லம்மா, தூரத்துல இருந்து பாத்துட்டு போறேன்னு. சரி இங்க வா. நீ சாப்பிட்டியா? அப்பா கூட்டாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க அம்மாவா? நான் என்ன சொல்லணும்? அம்மான்னு சொல்லுங்க. அதுக்கு எனக்கு தகுதி இல்லம்மா. அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு உங்க அப்பா மட்டும் போதும். இல்ல அம்மா வேணும். அப்பா அழுதாங்கல்ல? அழுதாங்களா? ஆமா, அப்பா அம்மா அம்மானே அழுதாங்கல்ல? அம்மா அம்மானே அழுதாங்களா? நைட்டு தூங்கும்போது உங்க போட்டோ நான் பார்த்தேன். உங்க போட்டோ பார்த்துட்டா அப்பா அம்மா அம்மானே அழுதாங்கல்ல? என்கிட்ட சொன்னாங்கல்ல? அம்மா பாவம்னு சொன்னாங்க. அப்படியா? அம்மா போய் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொன்னாங்க. அப்பா வெளில தான் நிக்காங்க. நம்ம வீட்டுக்கு போமா? அது இப்பதான் சொன்னாங்க. போய் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படி சொன்னாங்க. நீ கூப்பிட்டானா அம்மா வருவாங்க அப்படி சொன்னாங்க. அப்படியா? வேண்டாம், நீ உங்க அப்பா கூட இரு. ஓய் தென்மொழி, ஓய் ஓய், திரும்பி பாருடி. அம்மா, உங்க அப்பாவை எங்கேயாவது போ சொல்லுமா. அப்பா பாவம். நானும் பாவம் தானே. பாப்பா, அத்தை ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கா பாரு, போ நான் வரேன். உங்களுக்கு நான் சீட் எடுத்து வரட்டா? சரி. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓய் சாரிடி, 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 எனக்கு டயர்டா இருக்குது, நான் தூங்க போறேன். சாரிடி. நான் பண்ணது தப்பு தாண்டி. நான் அங்கிருந்து போயிருக்க. நான் உன் மேல சந்தேகப்பட்டுலாம் இல்லடி. எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். இத பாரு, இத பாருடி. சத்தியமா சொல்றேன்டி, குழப்பத்துலதான் அங்கிருந்து நான் போனேன். குழப்பமா? அது வந்து நமக்குள்ள நடந்தது எனக்கு ஞாபகத்துல இல்ல. என்ன? இல்ல, எனக்கு தெரியாதா, அதான் எப்படின்னு நினைச்சிட்டேன். ஓ, எப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, நீ கேட்டது சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு சொன்னியா, நம்ம ரெண்டு பேரும் இல்லையா? இல்ல, எனக்கு ஞாபகத்துல இல்ல. அதான் நான் உன்னை தொலை கூட எப்படின்னு நினைச்சிட்டேன். சாரி 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 சாரி. சந்தேகப்பட்டிருக்கீங்கல்ல? இல்ல, எப்படி நீ பக்கத்துல நானே சண்டை போட்டு வந்தேன். அப்புறம் எப்படி என்னது? நான் தான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேனே. இல்ல, எனக்கு புரியல. இல்லடி, இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு தெரியலடி, நீ சொல்லிருக்க வேண்டியதானே. இப்பவும் எனக்கு தெரியல. நீங்க கிளம்பலாம். தப்பா சொல்லலடி. அப்போ சும்மா விரும்பினதானே வாழ்க்கை கொடுக்கலான்னு பேச வந்திருக்கீங்க, அப்படிதானே? நம்பலல? இல்ல, அப்படி இல்ல. நம்பலல? கிளம்புங்க. அப்படி இல்லடி, அப்படி இல்ல. நீங்க போலாம். சரி சரி, நான் என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட சண்டை பண்ணிட்டு வந்துட்டேன். 2 மாசம் கழிச்சு நீ இப்ப வந்து நிக்க, நான் என்ன பண்ணிட்டோம்? அதனால அதனால எப்பா, உங்க மேல பழி எதுவும் வராது. நீங்க எந்த பழியும் வாங்க வேண்டாம். இந்த பார்த்த உங்க தலையில நான் ஏத்தி வைக்க மாட்டேன். இது உங்க பிள்ளை இல்ல. போங்க. அப்படி சொல்லாதடி. நான் ஒரு சராசரியா யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப சொல்றேன், இந்த பிள்ளைக்கு நீங்க சொந்தம் இல்ல. மூஞ்சி மாதிரி பேத்துறேன். நீங்க கிளம்பலாம். இந்த பிள்ளை உங்க பிள்ளை இல்ல. கோபத்துல போல அது என் பிள்ளைதான். இல்ல, இது பைத்தியமா கொலடி, இது கிறுக்கன கடை. நீங்க மறு இங்க இருந்து போறீங்களா இல்லையா? எனக்கு என்ன தப்பான்னு சொல்றேன், சொல்லு. சரி, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏந்தி, நான் எதுக்கு உங்க கூட வரணும்? உங்களுக்கு எனக்கு என்ன? என் பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும். நாளைக்கு தீர்ப்பு வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். நான் என் பாட்டை பார்த்துட்டு போயிடுவேன். என்ன பைத்தியக்காரனா கதை திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். ஒண்ணு இங்க இரு, இல்ல என் கூட வா. வேலைக்கு எங்க அது போன வச்சுக்க, தொலைச்சு பொண்ணையும் புள்ளையும் பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. யாரு பிள்ளை? புள்ள, என் புள்ள. இப்ப தமிழ் மொழி தத்தெடுத்த மாதிரி எடுத்திருக்கீங்களா? புள்ளான்னு அழுதுவேன். புள்ள தச்சு கூட பார்க்க மாட்டேன். இல்ல, தமிழ் மொழியை கூட நான் அப்படிதான் உங்ககிட்ட இருந்து கொடுத்தேன். உங்க பிள்ளைய பாத்துக்கிட்டீங்கல்ல, அப்படி இந்த பிள்ளையும் உங்க பிள்ளைய பாத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். கோத்த கலப்பிடாத. நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரரு. அதான்
இது யாரு தாண்டி? அப்போ எப்படின்னு கேட்டீங்க? தெரியல, எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. ஐயோ அண்ணே கொத்தாதே. பாருமா, இத பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்றேன், உனக்கு எனக்கு நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. ஒண்ணு நான் நம்புறேன், அதான் நீ சொன்னது நான் இப்ப நம்புறேன், அவ்வளவுதான். இது என் புள்ளன்னு நான் நம்புறேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு சத்தியமா தெரியல, சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்புறேன், ஆனாலும் உன்னை நான் நம்புறேன். ஒண்ணு நான் நம்புறேன், இது என் புள்ளன்னு நீ சொன்னனால நான் நம்புறேன். நான் சொல்லலனா இப்படி எடுக்க மடக்கா கேட்காத. உன் மேல எனக்கு நம்பிக்கை. நீ நெருப்படி. தப்பான இடத்துல எவனது கிட்ட வந்த வெட்டி போட்டாலும் போடுவே தவிர தொட விட மாட்டேன். இப்போ நான் சொன்னதால நீங்க நம்புனீங்க. ஆமா. நீங்க கிளம்பலாம். இல்ல, நான் இங்க இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். உங்களுக்கு தீர்ப்பு வந்த உடனே நான் கிளம்பிடுவேன். உன்னை நான் விட மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட இருக்கணும். என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உன்னை நான் தான் பார்க்கணும், நான் தான் பார்ப்பேன். இங்க இது போகலாம் நினைச்ச சத்தியமா சொல்றேன். நீ இந்த பொண்ணு முழு சேவத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். என்னாச்சுதே? அண்ணன் உனக்கு இங்க இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லையே. இது வா விடுனே. நான் இவளை இங்க எது கவனிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு இதுக்கு மேல ஏதாவது பேசினா புள்ள தச்சுன்னு பார்க்க மாட்டேன், பலான்னு அரைஞ்சிருவேன். சொல்லி வை. இவ ஏன் கண்ட்ரோல தான் இருக்கணும். இவளையும் என் பிள்ளைய பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பார்ப்பேன். எங்கேயாவது போக நினைச்ச எனக்கும் என் பிள்ளைக்கும் வாழ்வாதாரத்துக்கு நான் ஏதாவது பார்த்துதான் ஆகணும். என்ன நம்பி பிறக்குதே அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது பண்ணணும். எனக்கு எது போறதுக்கு ஏதாவது தடை பண்ணிடுங்க. நான் யாருன்னு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். உனக்கும் பிள்ளைக்கு நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு சம்பாத்தியம் பண்ணி போட தெரியும். என் பிள்ளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். யாரையும் நம்பி என் பிள்ளைய நான் வைத்த வாங்கல. என் பிள்ளைய என்ன நம்பி தான் நான் பெத்துக்க போறேன். யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை. பல்ல துண்டு வாக்கிடுவேன். அது என் பிள்ளடி. நான் இல்லாம வீடு உனக்கு பிள்ளாதே. அண்ணா வாத்தி விடாத. நான் இல்லாம எப்படி வந்தது? இன்னும் திருப்பி இங்க போற வைக்கிறேன், கண்ட துண்டை வைக்கிறேன். உன்னையும் பிள்ளையும் எனக்கு பார்த்துக்க தெரியும். புரியுதா? என்னை விட்டுட்டு போகலாம் நினைச்ச சத்தியமா சொல்றேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நாளைக்கு எப்படி எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கோர்ட்ல வச்ச தாலி கட்டுறேன்டி, ஊருக்கே தெரியப்படுத்துறேன். நீ என் பொண்டாட்டி, உன் வயிற்று வர்றது என் புள்ளன்னு. இதுக்கு மேல நான் என்னடி பண்ண எதிர்பார்க்கிறேன்? ப்ளீஸ் விடுங்க. கொன்னு கொன்னு கைய ஓங்க வச்சிடாத. சொல்லிக்கிட்டே இருக்கா. சாரி 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 சாரி, என்ன இப்படி என்ன பண்ணாக்க? அடிச்சிட்டீங்கல்ல, அடிச்சிட்டீங்களா? அவருக்கு யாரும் உரிமை கொடுத்தாரு. என் பிள்ளை எனக்கு வளர்த்துக்க தெரியும். போங்க. தப்புதாண்டி தப்புதாண்டி. அதான் உங்களுக்கு இந்த கொள்ளை எப்படி வந்து தெரியாதுல்ல. போக வேண்டியதானே. தப்புதாண்டி தப்புதாண்டி தப்புதாண்டி. எனக்கு யாரும் தேவையில்லை. போங்க. அண்ணா ஒரு 2 நாள் சாப்பிடல. இந்த நேரம் பார்த்து அடிச்சிருக்கேன். சாரி 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 சாரி. ரோகிணி அவளுக்கு சாப்பாடு எடுத்துருவா, நான் ஊற்றி விடுதேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த கொல்ல என் வயிறுல நான் ஒண்ணு சந்தேகப்படுவேன். ஏன்டி இப்படி பண்ற? எப்படின்னு தெரியாம கருது. தப்பு தாண்டி. சாரிடி 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 சாரிடி. வலிச்சிட்டாமா? சாரி தங்கம், சாரிம்மா. மாசமா இருக்கும்போது இப்படி அடிச்சுட்டேன். சாரிடி சாரிடி. விடுங்க, விடுங்க. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன்டி. என்ன விடுங்க, நான் போறேன். நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்ன விடுங்க. நான் இந்த உலகத்துல யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்ன விடுங்க. சரி, அப்படி சொல்லாத சொல்லாத. நீ எப்படி பாரமாவ? என் உசுரடி, என் உசுரடி. எப்படி பாரமாவ? என் உசுரடி. இங்க பாருங்க, நாளைக்கு கோர்ட்ல கூட்டிட்டு இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன். இதை யாரும் தடுக்காதீங்க. ஏய் ஏய், வேண்டாம் வேண்டாம், பேசாதடி. இல்ல, நான் போறேன். அப்படி பேசாதடி, அப்படி பேசாதடி. வேண்டாம், உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. இல்லடி, அதுல ஒண்ணு இல்ல. உங்களுக்கு எப்படி இதுன்னே தெரியல. ஏதோ என் மேல உள்ள காதல்ல நம்புறீங்க. எனக்கு அது பிடிக்கல. ஏய் 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 ஏய், அப்படி பேசாத பேசாத. ஏதோ சூழ்நிலை நடந்திருக்கும், விடுடி விடுடி. அதை பத்தி பேசாதடி. இல்ல, நான் போறேன். என்ன விடுங்க. இல்ல இல்ல, நான் விட மாட்டேன் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுவேன், உனக்கு கூட இருந்து பாத்துக்க. சரியா? அது சரி. என் கால் கையெல்லாம் வீங்கி இருக்கு. நீர் போட்டிருக்கேன். சரி சரி, அது சத்து இல்லாம இருக்கும். நான் சாப்பிடுறேன். ரோகிணி, சாப்பாடு எடுத்து வச்சுட்டேனே. எனக்கு வேண்டாம்.
அப்படி சொல்லக்கூடாது என் தங்கோல்ல நீ பாரு நான் சாப்பாடு விட்டு போனா நீ சாப்பிடணும் அப்போதானே நீ என் புள்ளைய ஆரோக்கியமா இருக்க முடியும் அழாதடி எனக்கு கஷ்டப்படுத்தாதடி அம்மா சீக்கிரங்க வா, முக்கியமான விஷயம், சீக்கிரம் வா. நான் இருக்கேன் நான் இருக்கேன் என் பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் இருக்கேன்